இன்னைக்கு சிவராத்திரி, சிவனுக்கு உகந்த நாள். எப்படி உகந்த நாள்னா, அர்த்தநாரீஸ்வரர் அதாவது பார்வதி தேவி அம்மா சிவன்கிட்ட இணைஞ்ச நாள் அப்படின்னு சொல்லலாம். சிவ பார்வதி அம்மா அப்படின்னுங்கிறதும் சொல்லலாம். கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி சிவனை எப்படியெல்லாம் மக்கள் கூப்பிடுறாங்க, சிவனுக்கு என்னென்ன பெயரெல்லாம் இருக்குது அப்படின்னுங்கிறத சுருக்கமாக நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதாவது சிவபெருமான் முதல் குரு. அவரை பல பெயர்களாலும் பல தலைப்புகளாலும் அறியலாம். அவருக்கு கோபம் அதிகமாக இருக்கும். அதனால் சிவப்பு ருத்ராஜா அவர் அதிகமாக அவர்கிட்ட இருக்கிறத பார்க்கலாம். அவர் கைலாசிபதியாக கைலாசின் இறைவர் இமயமலையில் தங்கியிருக்கனால அதோடைய புருஷராகவும் அவரே ஈஸ்வரராகவும் இருக்கிறாரு. மனிதர்களில் மனிதர்களின் இறைவன் என்ற முறையில் அவர் பசுபதிநாத் என்றும் அழைக்கப்படுறாங்க. தாய் பார்வதி தேவி அம்மாவின் கணவர் உமாவின் கணவர் அப்படின்னுங்கிறனால அவரை பார்வதிபதி என்றும் அழைக்கிறாங்க. புனித கங்கை நதியை தாங்கியவர், அதனால அவரை கனகதர் என்னும் சொல்கிறாங்க. சிவன் பொருத்தப்பட்ட கூந்தல் காரணமாக அவரை சந்நியாசி பின்பற்றுபவர்கள் ஜதாதரி என்று அழைக்கிறாங்க. ஒரு முழுமையான மனிதனாக அவரை சித்தேஸ்வரர் அல்லது கைகளில் அவரது திரிசூலத்துடன் அவர் வீரமாகவும் அச்சமற்ற திரிசூலத்தாரியாகவும் பிரபலமானவராகவும் அவரை சொல்கிறாங்க சிவனை. இன்னைக்கு சிவராத்திரி, சிவனுக்கு உகந்த நாள். சிவனும் பார்வதி அம்மாவும் சேர்ந்து அர்த்தநாரீஸ்வராக எப்படி ஆனாங்க அதை பற்றிய கதை தான் நம்ம சொல்ல போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். பார்வதி தேவி அம்மா சிவன்காடை மகிழ்வித்ததும், சிவன்காடு பார்வதி தேவி அம்மாவை திருமணம் செய்து கொள்ள ஒப்புக்கொண்டதும், பார்வதி தேவி அம்மா ஆசைப்பட்டதும், ஆசை என்னன்னா, நீங்கள் என் தந்தையிடம் என்னை பிச்சை கேட்க வேணும் என்று நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படியே பேசிட்டு கடைசியாக நீங்கள் பிரம்மாவை தசாவிடம் அனுப்பினீங்க, இந்த முறை நீங்களாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது என்னன்னு சிவனுக்கு தெரியல. அதாவது அப்பாவியாக இருந்த சிவனுக்கு இந்த வார்த்தையை பற்றி என்னன்னு புரியவும் இல்லை. அண்ணன் பார்வதி தேவி அம்மா பெற்றோர்னா அவரை திருமணம் செய்து கொள்ள அனுமதிக்கும்படி கேட்க ஒரு தனித்துவமான முறை அவருக்கு இருந்திருந்தது. அந்த கதை என்னன்னா, சிவன் சுனார்த்தக டான்சரின் வடிவத்தை எடுத்தார். இமாவான் அரண்மனையில் நடனமாடும் நோக்கத்தோடு ஒரு நடன கலைஞர் வந்தார். ஹிமாவான் கங்கையில் குளிக்க சென்றிருந்ததால் மேனா நடன கலைஞரை பரந்த நீதிமன்ற அறையில் நடனமாட அழைத்தாங்க. அவர் கைகளில் ஊது கொம்பு கையில் ஒரு ட்ரம்மு இருந்தது. சிவப்பு ஜோதியில் அலங்கரிக்கப்பட்ட அவர் அறையில் நேர்த்தியாக நடனமாடி அனைத்து அமைச்சர்களையும் ராணி மேனகாவையும் பாராட்டினார். அவர் மெல்லிசை பாடல்களையும் பாடினார். மேலும் அவரது கொம்பை மகிழ்ச்சியுடன் ஊதினார். அன்னை பார்வதி கூட தனது அறையில் ஓய்வெடுக்கும் போது பாடலை கேட்டு பரவசத்தால் நிறைந்தது. அந்த குரல் ஏன் அவ்வளவு பழக்கமாக ஒலித்தது என்று அன்னை பார்வதி தேவி ஆச்சரியப்பட்டாங்க. நடன கலைஞரின் மென்மையான மெல்லிசை குரலால் பார்வதி அம்மா தூக்கத்திலிருந்து சென்றாங்க. சிவன் தன் கனவில் வந்தார். பார்வதி தேவிமா தூக்கத்திலிருந்து உடனே எந்திரிச்சு வந்துட்டு சிவன் ஆடின ஆட்டத்தையும் அவர் குரலையும் பார்த்துட்டு மெய் மறந்து அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. உடனே மேனா அவங்க இருந்துட்டு சிவனை பார்த்துட்டு, நீங்கள் எதையும் தயங்காமல் கேளுங்க, உங்கள் நடனமும் பாடலும் நீண்ட தவத்திற்கு பிறகு என் மகளை என்கிட்ட திரும்பி வர வச்சிருச்சு, அதனால நான் மகிழ்ச்சியில் இருக்கேன், நீங்கள் எதுனாலும் கேளுங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. உடனே சிவபெருமான், உங்கள் மகளை எனக்கு திருமணம் செய்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா நடன கலைஞராக தானே இருக்கார், சிவன்னு தெரியாது அவங்களுக்கு. அதனால் இந்த வார்த்தையை அவர் சொல்கிறாரு. இந்த வார்த்தையை கேட்ட மேனாவுக்கு ஒரு இடி இடித்தது போல் இருந்துச்சு. அதாவது நடன கலைஞர் இந்த மாதிரி மகளை திருமணம் பண்ண கேட்குறாரு, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நடன கலைஞரை வெளியில் போ அப்படின்னு சொல்லிட்டு வெளியே பிடிச்சி தள்ளுறதுக்கு உத்தரவு விடுறாங்க. உடனே அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இமாவான் வர்றாரு. இமாவான் இந்த நடன கலைஞரை வெளியில் தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வெளியில் தள்ளி விட்றாங்க. ஆனால் சிவனை கொஞ்சம் கூட அந்த இடத்துல இருந்து நகர்த்த முடியல. கொஞ்சம் ஒரு அங்குலமோட நகர்த்த முடியல சிவன் பெருமான. இமாவானுக்கு பயங்கரமான கோபம். என்னடா இவரை நகர்த்தே முடியல, யாரா இவர் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான கோபத்தில் இருக்கார்.
கொஞ்ச நேரத்தில் பார்த்தா நடன கலைஞர் வந்து 4 ஆயுதம் ஏந்திய விஷ்ணுவாக மாற்றி மனம் பூக்களால் செய்யப்பட்ட மாலை அணிஞ்சிருந்ததை பார்க்குறாரு. பார்த்தமைனே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம குளிச்சுட்டு விஷ்ணுவுக்கு இதெல்லாம் நம்ம போட்டுட்டு வந்தோமே, இங்கே வந்து இவருக்கு எப்படி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு திகச்சு போய் நிற்கிறாரு. அப்படியே பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அப்படியே பிரம்மாவாகையும் இந்த நடன கலைஞர் மாறிடுறாரு. ஏன்னா இவர் சிவபெருமான் அல்லவா, அதனால் ஃபஸ்ட்டு நடன கலைஞராக இருந்தார், அடுத்து வந்து விஷ்ணுவாக மாறிட்டார், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாவாகவும் மாறிட்டார். அப்படின்னுங்கும் போது இமாவான் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறான். நடன கலைஞரின் இந்த உருவ மாற்றங்கள் அவர் எப்படி இப்படி எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த தோற்றத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மெய் மறந்து கொஞ்சம் பார்த்துட்ருக்காரு. இருந்தாலும் இவர் நடன கலைஞராச்சே, இவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக இருக்கார். ஏன்னா நடன கலைஞர் உருவத்தை அப்பப்போ மாற்றிக்குவாங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நடன கலைஞர் திடீர்னு இந்திரன், அக்னி, சோமா போன்ற இந்திரர்களுடைய உருவத்தில் ஒவ்வொன்றா மாறி மாறி வர்றத அப்படியே பார்த்து ரொம்ப அப்படியே இமாவான் வந்து பயங்கரமாக ஒரு கோபத்துலையும் ஒரு மாதிரியாகவும் பார்த்துட்ருக்காரு. அவர் பார்த்துட்ருக்கிற நேரத்திலேயே கடைசியாக சிவபெருமான் வந்து பார்வதி தேவி அம்மாவையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு நின்றுட்டுருக்கிறதையும் அதையும் பார்க்குறாரு. இமாவான் பார்த்து சிரிக்கிறாரு. என்ன நடக்கிறது என்பதை இமாவானால் ஒன்றுமே செய்ய முடியல. சிவன் மற்றும் பார்வதி தேவியம் ஆகிய 2 வடிவங்களும் ஒன்றோடு ஒன்று ஒன்றிணைந்து ஒரு வடிவமற்ற அமைப்பாக கரைந்து இமாவானை சுற்றியுள்ள தெய்வீக அலைகளை தூண்டின. ஒரு உரத்த விரிசல் ஒளி இமாவான் முன் வைத்தது. அவர் பின்னாடி ஓடி தனது சிம்மாசனத்தில் உட்கார்ந்துட்டாரு. நடன கலைஞராக இருந்த சிவபெருமான் திடீர்னு மறைஞ்சிட்டார். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மேனா அவங்க, இன்னும் அந்த மாதிரி ஒரு நடன கலைஞர் வந்து தான் பொண்ணை தூக்கிட்டு போயிட்டாரா, இது என்ன நடக்குது, மாயமா மந்திரமா மாயாஜாலம் எதுவும் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே வந்து இமாவான் அவங்க, இல்லை இல்லை மேனா, கவலைப்பட வேணாம், அவர் வேற யாரும் இல்லை, சிவபெருமான். சிவன் வந்து பார்வதி தேவி அம்மாவை தூக்கிட்டு போகிறதுக்காண்டி வந்து நம்மள்கிட்ட வந்து விளையாண்டார், அவருடைய தெய்வீக விளையாட்டை விளையாண்டு காமிச்சார், வேற ஒன்றும் இங்கே நடக்கலை, வேறு நீ எதுவும் வருத்தப்பட வேணாம், அதே மாதிரி கவலைப்பட வேண்டாம், நம்ம போய் சிவனை வந்து நம்ம மகிழ்ச்சியாக போய் வழிபடலாம், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேனாவை கூட்டிகிட்டு இமாவான் கிளம்புறாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சிவபெருமான் கைலாசத்தில் உட்காந்துக்கிட்டு அவர் புன்னகித்து சொல்கிறாரு, பார்வதி தேவி அம்மாவோட விருப்பப்படி அவங்க தந்தையிடம் போய் நானே போய் பொண்ணு கேட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, சிவபெருமானின் அப்பாவியாக இருந்தாலும் பார்வதி தேவி அம்மா தனது விருப்பப்படி நான் உங்களில் பாதியாக வரணும் அப்படின்னு சொல்லி கையை கேட்க, சரி அப்படின்னு சொல்லிட்டு தன் உடம்புல பாதியை கொடுத்து அவங்க அப்பாவோட முன்னாடியே அவங்கள தூக்கிட்டு இங்கே வந்துடுறாரு கைலாசத்துக்கு. இதுதான் பார்வதி தேவி அம்மா சிவராத்திரியில் பூஜிச்சு சிவன்கிட்ட இருந்து கேட்ட வரமும், அதே போல் சிவன் கொடுத்த வரமும் இதுதான். அதே சிவன் வந்து பார்வதி தேவி அம்மாவும் அர்த்த நாரீஸ்வரர்களாக இருக்கிறதுக்கு காரணமும் இதுதான். அதனால் சிவராத்திரியில் கண்முழித்து உங்களுடைய அனைத்து வகையான கஷ்டங்களையும் சிவபெருமான்கிட்ட ஒப்படைச்சிங்கன்னா அவர் உங்களை நல்ல வழிக்கு கொண்டு வருவார், நல்லா வச்சுருப்பார். நன்றி. அடுத்த கதையில் சந்திக்கிறேன். தேங்க்யூ. டிடிஜிஎஸ் சேனல் ஜி கோவிந்தராஜ் ஐயப்ப பத்தா சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்டு, உங்களுடைய லைக்ஸ் எல்லாமே எங்களுக்கு தேவைப்படுது. அதனால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னுடைய சேனலை. தேங்க்யூ.